ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை வந்து யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சிருக்காரு, அதோட இசை அமைச்சிருக்காரு. பாலாஜி சுப்ரமணியம் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் லீடு அப்படின்னு பார்த்தா ரியோ ராஜ் நடிச்சிருக்காரு. கோபிகா ரமேஷ் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பௌசி, அப்புறம் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி, கவிதா, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஆக்சுவலாக கரண்ட் 2K கிட்ஸோட மனநிலை என்னவோ அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஃபேனாக இருக்கக்கூடியவங்க ரியோராஜ் அண்டு கோபிகா ரெண்டு பேரும் அவரோட லைவ் கான்சர்ட்டில் சந்திச்சுக்கிறாங்க. உடனே காதல் ஏற்படுது. அந்த காதல் வந்து அவங்களோட படுக்கை அறையை ஷேர் பண்ணிக்கிற வரைக்கும் நீடிக்குது. ஒரு நாள் வந்து கோபிகாவோட பர்த்டே அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அவரோட வீட்டுக்கு பால்கனி வெளியே எகிரி குச்சி போகிறாரு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கப்போ குடும்பத்தாரை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் கோபிகாவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கோட எல்லாரும் கோபிகாவோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூம் கதவை திறந்தா அங்கே வந்து அரைக்குறை ஆடையில் கோபிகாவும் பக்கத்தில் வந்து ரியோ ராஜும் இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ இந்த படம் அப்படி எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னா, தலைப்பு ஸ்வீட் ஹார்ட். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காரா? நிச்சயமாக அது காதலை தொடர்ந்து மற்ற விஷயங்கள் அதெல்லாம் அழகாக டச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இளசிகளுடைய எண்ண ஓட்டத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் வினீத் எஸ் சுகுமார். அவர் தான் டைரக்டர். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கதையை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து எது இளைஞர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த மேஜிக் பலூன், அதாவது இந்த காண்டம்ஸ் பற்றி சொல்கிற விஷயம் அதெல்லாமே ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அருணாச்சலேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜுக்கு ஃப்ரெண்டாக. அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பௌஷி ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதை தாண்டி வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி ஆகட்டும், கவிதா ஆகட்டும், அப்புறம் வந்து பழைய ஆக்டர் காத்தாடி ராமமூர்த்தி ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்க கேரக்டர் ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரியோராஜ் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே ரியோராஜை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேம்குள்ளே பொருந்திடுறாரு. ஸோ லவ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஹீரோவாக, காதலர்களுக்கு பிடித்த ஒரு நடிகராக ரியோராஜ் இந்த திரையில் வள வர ஆரம்பிச்சிருக்காரு. ஆஃப்டர் ஜோக் அப்புறம் அவருக்கு ஆடியன்ஸ் ரொம்ப நிறையா இருக்காங்க. இதுவும் அந்த வகையில் போய் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் யுவன் சங்கர் ராஜனோட மியூசிக் அவ்வளவு யூத்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாடலும் தாளம் போட வைக்குது. அவரோட ஒரு வாய்ஸில் வரிகளோட அந்த பாடலை பார்க்குறப்ப தெரியல ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு மேஜிக் ஏற்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சுப்ரமணியத்தோட கேமரா சென்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர்ஸ் தான் மொத்தமே, அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் கிரிப்பிங்காக காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் வெளிவந்த படங்களில் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு காதல் ததும்ப வெளியாயிருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விஜய் டாக்கீஸில் ஸ்வீட் ஹார்ட் படத்துக்கு ரேட்டிங்